வெல்கம் டு ஐஸ்வர்யாஸ் கலர் ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம ஒரு பேப்பர் லாலிபாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஆரிகமி ஷீட்ஸ் வச்சு இதை பண்ணியிருக்கேன். இது நீங்கள் திக்கான சார்ட்லேயோ இல்லை கார்ட் ஸ்டாக்லேயோ கூட இதை ட்ரை பண்ண முடியும். ஸோ இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3x3 இன்ச் சைஸில் ஒரு ப்ராப்பர் ஸ்கொயரில் ஒரு க்ரீன் கலர் ஷீட் எடுத்திருக்கேன். நான் ஒரு சைடு ஒயிட் அண்ட் இன்னொரு சைட் கலர். நீங்கள் நார்மல் சார்ட் பேப்பரில் கூட இதை ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒயிட் சைட் ஃபேஸிங் அப், டயக்னல் எண்ட் ரெண்டையும் நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போது திரும்பவும் ரிவர்ஸில் இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணணும். ஒரு ஃப்ளாப் மட்டும்தான் எடுத்துருக்கணும், இன்னொரு ஃப்ளாப் பேஸில் கீழே தான் இருக்குது. ஒரு ஃப்ளாப்பை மட்டும் மேலே இருக்கிறத எடுத்து இப்படி திரும்ப ஒரு கோனிக்கல் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணும்பொழுது இந்த ஷீட்டோட எண்டு வந்து நம்ம ஏற்கனவே ஃபோல்ட் பண்ணியிருக்கிற இந்த எண்டில் கரெக்டாக வந்து இப்படி செட் ஆகணும். ரெண்டும் ஒரே லைனில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்ப அன்ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த டிப், பாட்டம் டிப் தெரியுது இல்லையா, இது போய் இந்த ஃபோல்டிங் லைனோட டாப்பில் செட் ஆகணும். இந்த மாதிரி கரெக்டாக இது தாண்டி வெளில போகக்கூடாது. கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல திரும்பவும் ஒரு ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. இப்படி நீங்கள் ஃபோல்ட் பண்ணப்புறம் கீழே கொஞ்சம் பெரிய ட்ரையாங்கிள், மேலே சின்ன ட்ரையாங்கிள் இருக்கும். அகெயின் இங்கே 2 ஃப்ளாப் இருக்கும், கீழே ஒன்று மேலே ஒன்று இருக்கும். மேலே இருக்கிறத மட்டும் இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு ஃபோல்டிங் வச்சுருக்கிறதால இதை தாண்டி இந்த ஷீட் போகிறதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ நீங்கள் கரெக்டாக அதை ஒரு லைனாக வச்சுட்டு இப்படி நீங்கள் ஃபோல்ட் பண்ணலாம். நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த கார்னர் ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கிற இந்த ஃபோல்டோட லைனில் கரெக்டாக வந்து மேட்ச் ஆகி இப்படி செட் ஆகும். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், பட் இட்ஸ் ஓகே. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து லைனில் செட் ஆகும். இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அன்ஃபோல்ட் பண்ணப்புறம் இது எப்படி இந்த ட்ரையாங்கிள் எப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே ஒரு பாக்கெட் மாதிரி வரும். ஸோ இது நம்ம முன்னாடி பண்ண ஃபோல்டு தான். இது எப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே ஒரு பாக்கெட் வரும். அதுக்குள்ளே இந்த ஃப்ளாப்பை கொண்டு இப்போ இன்சர்ட் பண்ணிவிடுங்க. நம்ம ஃபோல்ட் பண்ணதால் அது ஈஸியாக இன்சர்ட் ஆகிடும். இதை இன்சர்ட் பண்ணப்புறம் உங்களுக்கு இப்படி ஒரு ஷேப் கிடைக்கும். இதுக்கு அடுத்தது இந்த பாட்டம் இந்த லைனில் கொண்டு வந்து ஃபோல்ட் பண்ணணும். ஜஸ்ட் இப்படி ஒரு ஃபோல்ட். ஓகே, 2 டிப்பும் கரெக்டாக ஒரே இடத்துல மீட் ஆகணும். பண்ணிவிட்டு இந்த இடத்துல நல்லா இப்படி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்னும் 8 பீசஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ரெடி பண்ணணும். டோட்டலாக நமக்கு 8 பீசஸ் வேணும். ஸோ இப்போ நான் இன்னொரு ஃபோல்டிங்கும் பண்ணி காட்டுறேன். ரெட் கலர் எடுத்திருக்கேன். ஹாஃப் ஃபோல்டு, டயக்னல் டு டயக்னல் செட் ஆகிற மாதிரி ஹாஃப் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிற ஃப்ளாப்பை திரும்ப ரிவர்ஸில் இப்படி ஃபோல்ட் பண்ணணும். இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்ப அன்ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல ஒரு க்ரீஸ்ட் லைன் உங்களுக்கு இப்போ கிடச்சிரும். ஸோ இந்த பாட்டம் டிப்பை இந்த லைனோட மேலே போய் சேர்க்கணும். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்த நல்லா ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ண பிறகு மேலே 2 சின்ன ட்ரையாங்கிள் ஃப்ளாப் இருக்கும். அதில் மேலே இருக்கிற லேயரை மட்டும் எடுத்து இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணும்போது அந்த ட்ரையாங்கிளோட ஒரு சைடு நம்ம ஏற்கனவே ஃபோல்ட் பண்ணியிருக்கிற இதோட மேட்ச் ஆகும். 2 ஒரே லைனில் இருக்கும். அதுக்கப்புறம் அதை திரும்ப அன்ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பாக்கெட் மாதிரி வரும். இந்த ட்ரையாங்கிளை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு பாக்கெட் மாதிரி வரும். அதுக்குள்ளே இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ண சின்ன ட்ரையாங்கிள் ஃப்ளாப்பை உள்ளே விட்டுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பாட்டம் எட்ஜில் இருக்கிறத கொண்டு வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த டிப்பு வரைக்கும் கொண்டு வந்து வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி இன்னும் 6 பீசஸ் நம்ம பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு 8 பீசஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதை எப்படி ஒரு லாலிபாப்பாக அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஸோ நான் வந்து ஆரிகமி ஷீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதால இதை வந்து ஒன்றோட ஒன்று இன்சர்ட் பண்ணும்போது சரியாக நிற்காமல் டிசேசபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃபெவிகால் ஆர் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் திக்கான சார்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு க்ளூ தேவைப்படாது. ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஷீட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் க்ளூவை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் லேயர் இருக்குது இல்லையா, இதோட ஒயிட் சைட் ஃப்ளாப் இப்படி தெரியும். அங்கே நான் லைட்டாக க்ளூவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ரொம்ப வேண்டாம், லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா போதும். ஜஸ்ட் அது மூவ் ஆகி வராமல் இருக்கணும். அதுக்காக தான் இப்போது இந்த ரெட் கலர் இருக்குது இல்லையா, இந்த ரெட் கலரில் இந்த ஒயிட் கீழே இருக்கணும். இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும் ஃப்ளாப், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ட்ரையாங்கிள் அந்த கேப்புக்குள்ளே இதை எப்படி இன்சர்ட் பண்ணணும். ஸோ பின்னாடி இப்படி தெரியும் உங்களுக்கு. ஓகே, நமக்கு ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது இந்த சைடு தான். ஸோ இது பேக் சைடில் வந்துடும். ஸோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு லேயராக அசம்பிள் பண்ண போகிறோம். திரும்பவும் இங்கே ஒயிட் சைடு லேயர் இருக்குது, அதில் நான் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு லைட் ப்ளூ எடுத்துகிட்டு இந்த ட்ரையாங்கிள் ஃப்ளாப் இந்த பக்கம் இருக்குது, ஒயிட் சைடு உங்களோட ரைட் சைடுக்கு இருக்கணும். ஸோ இங்கே கேப் ஏற்கனவே இருக்கும், அது உள்ளே நம்ம கரெக்டாக அசம்பிள் பண்ணி ஜஸ்ட் இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ இப்போ லாஸ்ட் ஃப்ளாப் எடுக்க போகிறேன் நான். அதே ப்ராசஸ் தான். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ட்ரையாங்கிள் ஃப்ளாப்புக்குள்ளே இதை விட்டுடுங்க. இப்போது இந்த லாஸ்ட்டையும் ஃபஸ்ட்டையும் கனெக்ட் பண்ணணும். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது ஜஸ்ட் இப்படி ட்விஸ்ட் பண்ணி இது ட்ரையாங்கிள் உள்ள இன்சர்ட் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு இப்போ பேக் சைடு, நீங்கள் ஒட்டுனது எல்லாமே பேக் சைடு. ஃப்ரண்ட் சைட் ஆஃப் த லாலிபாப் உங்களுக்கு இப்படி இருக்கும். ஸோ இப்போ ஒரு லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஸ்டிக் வந்து நான் நார்மலாக நியூஸ் பேப்பர் ரோல் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஆரிகமி ஷீட்டையே ரோல் பண்ணி அதை ஃப்ளாட் ஆக்கிட்டு பேக் சைடில் க்ளூ வச்சு ஒட்டியிருக்கேன். நீங்கள் கிராஃப்ட் ஸ்டிக், பாப்சிக்கல் ஸ்டிக் இருக்குது இல்லையா, ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ், அந்த ஸ்டிக்கு கூட நீங்கள் இதுக்கு பின்னாடி ஈஸியாக இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ நான் பேப்பர் ரோலே பண்ணி இதை எப்படி ஸ்டிக்காக மாற்றுறதுன்னு காட்டுறேன். ஸோ ஜஸ்ட்டு நார்மலாக ஒரு அதே 3x3 இன்ச் சைஸுக்கு ஒரு ஸ்கொயர் ஷீட் எடுத்து அதை க்ராஸாக ரோல் பண்ணியிருக்கேன். நம்ம நியூஸ் பேப்பர் ரோல் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு எண்டை மட்டும் செக்யூர் பண்ணிவிடுங்க க்ளூ தடவிட்டு. அதுக்கப்புறம் இதை நல்லா இப்படி ஃப்ளாட் ஆக்கிடுங்க. ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே ஃப்ளாட் ஆகிடும். கொஞ்சமாக க்ளூ ஸ்டிக்கில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படியும் கேப்ஸ் இருக்கும், நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியும், உள்ள கேப்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த கலரில் மேட்சிங்காக ஸ்டிக் வைக்கணும் அப்படின்னு தோணுதோ நீங்கள் அந்த இடத்துல வச்சுக்கலாம். ஜஸ்ட் இப்படி ஃப்ளாட்டாக இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா செட் ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட பேப்பர் லாலிபாப் ரெடி. நீங்களும் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை 2 ஆல்டர்னேட் கலர்ஸ், ரெட் அண்ட் க்ரீன், ப்ளூ அண்ட் ரெட், அந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணுங்கள் அண்ட் உங்களோட பிக்சர்ஸை மறக்காமல் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.